ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள், முடியாதவங்க நம்ம வீடியோவோட ட்ராவல் பண்ணுங்கள். இன்றைக்கி அடுத்ததான் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒம்மலா வியூ பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். ட்ராவல் அப்போ நடக்கிற ஒரு அழகான விஷயம் என்னென்னா, நமக்கு தெரியாதவங்க நமக்கு வழி காட்டுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த சேட்டை நமக்கு வழி காட்டிகிட்டு இருந்தார். இவ்வளோ அழகாக இருக்குது போகிற வீடெல்லாம். அந்த சேட்டா நமக்கு வழி காட்டுறாருங்க. நமக்கு வழி தெரியல, ஆனால் மேப்பில் அந்த பக்கம் காட்டுச்சு. அந்த சேட்டா நீங்கள் பின்னாடியே வாங்க, நான் அந்த வழியாக தான் போகிறேன், வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காருங்க பின்னாடியோ. இப்போ நம்ம அவரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். முன்னாடி போகிறாரா சேட்டா? அவர் தான். நம்மளும் இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களும் டிஎன் தான். வாங்க போகலாங்க. கேரளாவில் எல்லாமே அழகுதாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, கேரளாவில் ரோடுவேஸ் மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குங்க. எங்கே போனாலும் ரோடு மேக்ஸிமம் நாட் ஓகேவாக தான் இருக்குது. அதாவது முக்கியமான வியூ பாயிண்ட்டு, ஹில் ஸ்டேஷனுக்கு அதுக்காக கொஞ்சம் நல்ல ரோடு போட்டு வைக்கலாம். ஆனால் கேரளானா ட்ரெடிஷ்னல் அண்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே எல்லா இடமும். அப்புறம் இந்த ஒம்மலா வியூ பாயிண்ட்டு, அட்டப்பாடி அண்டு இந்த சல்லிப்பாரா வியூ பாயிண்ட் இதெல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. அப்படியே நியர்பை ஒம்மலா பஸ் ஸ்டாப் கிட்டே வந்தாச்சு. அப்படியே அவர் வழி சொல்கிறாரு, அப்படியே கேட்டு கிளம்ப வேண்டியதான். அது நேரமாக நிற்கிது. அந்த குளத்தை தீருது. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆலுமரம் ഉണ്ട്. ஓகே, അതിന് വണ്ടി അങ്ങനെ നിർത്തിയിട്ട് നേരെ கொஞ்சம் சேரணும். அதாவது வியூ பாயிண்ட். தேங்க்யூ சேட்டா. பார்க்கல தேவையில்லை. கூகுள் பே இங்கே தான் காட்டுது. ஆமாம். அந்த இதில் போக லெஃப்ட் சைடு ஒரு சிமெண்ட் ரோடு. அந்த சிமெண்ட் ரோடு நேരെ விடும்போது சிமெண்ட் ரோடு தீரும். அக்கம் பக்கத்தில் வண்டி நிறுத்தினா போதும். நிறுத்திட்டு ஒரு 10 மீட்டர் நடக்கணும். ஓகே சார், தேங்க்யூ சார். இங்கே பார்த்துருக்கீங்களா? இந்த தான் போட்டிருக்கு பாருங்கள், போர்டு வச்சுருக்கு பாருங்கள், ஒம்மலா. இந்த சிமெண்ட் ரோடா? வேண்டாம். திஸ் ஒன் இந்த போட்டிருக்கு பாரு. இதுதான் நம்மளோட ஒம்மலா ரோடு. ஒம்மலா அப்போவே சொன்னேன்னா, கேரளாவோட ரோடுவேஸ் எவ்வளோ மோசமாக இருக்கணும், இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட்டுக்கு போகிற வழி, ஆனால் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. அவர் கேட்கல. ஆமாம் சொன்னீங்கடா, வழி தெரிஞ்ச மாதிரி. ஒரு ஆழமாக இருக்கும். இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், ஒம்மலா வியூ பாயிண்ட் போர்டு வச்சுருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணியே போயிடலாங்க. ஆனால் போகிற வழி ஃபுல்லாக கேட்டு போங்க. அப்போனா தான் உங்களுக்கு தெரியும் எந்த வழியாக போகிறோம், கரெக்டான வழியெல்லாம் போகிறோமா. எங்களுக்கே அடிக்கடி சந்தேகம் வந்துச்சு, இதுதான் கரெக்டான வழியாண்டு. ஆனால் ரோடெலாம் ரொம்ப மோசமாக இருக்கும், அதனால தான் உங்களுக்கு சந்தேகமே வரும். போகிற வழியெல்லாம் இருந்தாங்க, கேட்டு தான் போனோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு மாதிரி இருக்குங்க ஹில்லுக்கு போகிற வழி. நிறைய பேர் இந்த இன்ஸ்டா அதுக்கப்புறம் யூடியூப்லலாம் வைரல் ஆகுது, இந்த ஒம்மலா வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்குன்னு. நம்மளும் போய் பார்த்துருவோமேங்கிறது தான் இன்றைக்கி ஒம்மலா வியூ பாயிண்ட் வந்தோம். போயிட்டுருக்கோம், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை அந்த பேருக்காக தான் வராங்களா, இல்லை உண்மையிலேயே அது ரொம்ப அழகாக இருக்கான்னு பார்த்துடலாங்க போய். இந்த இந்தியாவிலே அழகான ஸ்டேட்னா அது கேரளா தாங்க. இவ்வளோ மோசமாக இருக்குது, நம்ம தெரிஞ்சு வழி மாதிரி தப்பாக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். தங்கமே தளபதி வேறு லெவலில் இருக்குது பாதை. மேப்பே கொஞ்சம் தப்பாக தான் காட்டுது, நீங்களே கொஞ்சம் கரெக்டாக பார்த்து வாங்க. அது மாதிரி இந்த வழியும் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்குது, ஏதோ நம்ம ஊர் ரோடு மாதிரிலாம் இல்லை. இப்போ வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கே தான் ஏதோ நேஷ்னல் பார்க்கோட இது இருக்குல்ல, நேஷ்னல் வனவிலங்கு பூங்கா, அதோட இது இருக்காமாண்டா, எண்டிங்கோ ஸ்டார்டிங்கோ. குருவே தான்டா போகுது. ரைட் இந்த வழி. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சகதியாக தாங்க இருக்குது. மழையெல்லாம் பெஞ்சால் ரொம்ப கஷ்டம். குழியிலெல்லாம் விட்டு ஆஃப் ரோடு பண்ணிகிட்டு இருக்காரு. எப்போ போகலாம்.
வந்தாச்சு வியூ பாயிண்ட். கார் நிக்குது பாரு. இந்த இருக்கு ஆலமரம். இந்த அந்த இருக்காடா இது ஆலமரம். அதான்டா ஆலமரமா? அண்டர்ஸ்டாண்ட். கீப் ஸ்டாப் த பைக் தட் சைட். ஓகே. அப்படி இறக்கி நிப்பாட்டிருக்கலாம்டா ஆலமரத்துக்கிட்டேயும். இங்கே எங்கடா கொண்டு வந்து நிப்பாட்டுவ? என்னடா. ஃபைனலி ரீச்டு ஒமாலா வியூ பாயிண்ட். ஒமாலாட்டு வருதுடா. ஓமலா தானடா. ஓமலா வியூ பாயிண்ட் வந்தாச்சு கைஸ். எனக்கும் கூட வாயில் அப்படி தான் வருது. ஓமலா வியூ பாயிண்ட் இந்த வியூ பாயிண்ட் பேர். நம்மளை தொடர்ந்து ஒரு தமிழ் குடும்பமும் வந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருப்பாங்க போல். அவங்க நம்ம பின்னாடியே தான் வந்துட்டு இருந்தாங்க காரில். நாங்கள் மேலே போயிட்டு கூப்பிட்றோன்னு சொன்னோம். கூப்பிட்டாச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. இதில் பைக்கெலாம் மேலே கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோடெலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆஃப் ரோடு வெஹிக்கிள் கொண்டு வந்தால் ஓட்டலாம் இதில். இப்போ நல்லா இருக்குது. மேலே ஏறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் மேலே போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜல்லி போகிற அளவுக்கு எதுவுமே வராது. அது உண்மையிலே வேற லெவல். எல்லாமே தெரியுதுங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் காற்று எவ்வளோ பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குன்னு. ஆளையும் தூக்கி வீசிடு போல. அவ்வளோ வேகமாக அடிக்குது காற்று. ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இந்த வழியில் இறங்கி அப்படியே அந்த அந்த அங்கே ஒரு சின்ன மலை இருக்கா, அது வரைக்கும் போகலான்னு நினைக்கிறேன். அங்கே அதை பார்த்தாச்சு விஸ்ட்டை. இங்கே வந்து மேகத்தையும் காடுகளையும் அழகாக பார்த்தா ரசிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்கு பாருங்க. ஒரு அழகான காட்சி பாருங்களேன். இப்படியெல்லாம் இருக்கு. ஒரு மாடு இருக்கு, உங்களுக்கு தெரியாத இல்லை? எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஏய் மேலே வழி இருக்குடா, மேலே வாடா. எப்படி போகுது பாருங்க. பெரிய காட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. ஃபைனலி 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 எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளோதான் கைஸ். ஒம்மலா வியூ பாயிண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு. உண்மையிலே என்னோடய ரிவ்யூ சொல்லணும்னா ஒம்மலா வியூ பாயிண்ட் உண்மையிலே அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு அந்த மலைகள் மேலே அப்படியே மேகங்கள் தவழ்ந்து போகுதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க அந்த மரம் காற்று அடிச்சு அப்படியே ஆயிடுச்சு. கீழே இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்படி தான் மேலே ஏறும்போது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்தாச்சு. இவங்க தாங்க அந்த தமிழ் நம்மளை தொடர்ந்து வந்த தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவங்களும் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க ஈரோட்லேருந்து வந்திருக்காங்களாமா. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்குது. அடுத்து வந்து எங்கே போகிறோன்னா அட்டப்பாடி இல்லாட்டி அண்ணா ஏதோ சொன்னாங்க, ஏதோ ஃபால்ஸ் இருக்குன்னு பக்கத்தில். அங்கே போகிறோங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறோம். காலைல வரும்போது கேட்டோம், ஒரு அரை மணி நேரம் ஆகுது நாங்கள் சாப்பாடு ரெடியாக. அதோடு நாங்கள் வந்துட்டோம். ஒம்மலா வியூ பாயிண்ட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. பார்த்துட்டு போயிடலான்னு வந்தாச்சு. அவ்வளோதான். போகும்போது அப்படியே சாப்பிட்டு தான் அடுத்து எங்கே போடுறது தான் பிளானு. போய் சாப்பிட்றோம், அடுத்த பிளேஸ் போகிறோம். அவ்வளோதான். நம்ம ஓமலா வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு வந்து இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓமலா வியூ பாயிண்ட் வந்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. அடுத்து வந்து நம்ம எங்கன்னா சாப்பிட தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறேன்னா, மேப் போட்டு வந்தால் கரெக்டாக வாங்க. மேப் வந்து தப்பாக தான் காட்டுது. எங்களுக்கே ஒரு சேட்டா வந்து வழி காட்டினார். வரும்போது பார்த்துருப்பீங்க, அந்த சேட்டா தான் எங்களுக்கு வழி காட்டினார். நீங்களுமே எங்கே லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு தடவை
பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா இது அந்த வேவா ஓமலா வியூ பாயிண்ட் போகிறதுக்கு வேவா அப்படின்னு கேட்டுடுங்க. நாங்களே அதுவும் வர வழியெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த வழியான்னு கூட சந்தேகப்படுற அளவுக்கு கூட இருக்கும் அந்த ரோடு. ஒரு தடவை பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டு அப்படியே நீங்கள் வந்துடுங்க ஓமலா வியூ பாயிண்ட். இது கரெக்டான லொக்கேஷன் காட்ட மாட்டுதுங்க, எங்கேயோ காட்டுது, தப்பாக காட்டுது. அந்த வழியாக வர முடியாது. இதுதான் ஒரு கரெக்டு வே. நான் வரும்போது காட்டினேன், கொஞ்சம் தான் காட்டியிருக்கேன், ஃபுல்லாக எடுக்க முடில. ரோடு வேலை சரியில்லையா, அதான் சரி எடுக்க முடில. சரி ஓகே, அடுத்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகிறோன்றதை காட்டுறேன். பாய். நாங்கள் வந்த வழி வரும்போது காட்ட முடியல, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கார்லேயும் வரலாம், மழை பெஞ்சுனா வர முடியாது. அட்வென்ச்சர் பைக் வச்சுருந்தா எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் வரலாம். இந்த மாதிரி இடத்துல ரோடே மண் ரோடு தான் இருக்குது, சிமெண்ட் ரோடெலாம் இல்லை. கவரேஜ் சவுண்டு வேற. நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புல எவ்வளோ வெயில் அடிச்சது காலையிலேயோ. இங்கே ரைனி சீசன் மாதிரி தான் இருக்குது இப்போது. அதுதான் கேரளா. ரோடு மோசமாக தான் இருக்குது. வந்துருச்சுங்க, கொஞ்சம் தூரத்துக்கு அப்படி இருக்கும். இந்த வேலை போகக்கூடாது, நேராக வந்துடுங்க, ஸ்ட்ரெயிட் வே தான். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். அதாவது இந்த பக்கம் போகணும், இதில் போய்ட்டு அந்த சிமெண்ட் ரோடு ஏறுதா கிட்ட தான். நான் வந்தது இந்த வழி, தெல்லிப்பாறாலேருந்து ரைட்லேருந்து வந்தோம், இப்படியே லெஃப்டில் திரும்பி போயிட்டோம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், நீங்களே வாசிங்க என்ன போட்டிருக்கு, ஓமலா வியூ பாயிண்ட். போட்டிருக்கு. அப்போது என்ன வரும், நீங்களே படிச்சுக்கோங்க. எனக்கு படிக்க தெரியல அவ்வளோவா, நீங்களே படிச்சுக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு இருந்த ஒரே கடை இதுதான். ஆர்டர் போட்டது வந்துடுச்சு. எனக்கு பரோட்டா பீஃப் கறி, அவனுக்கு பரோட்டா மீன் கறி. அவன் வந்து மீன் பீஃப் சாப்பிட மாட்டான். சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணு. பீஃபும் நல்லா வந்துருக்குல, சூப்பராக இருக்குது. பரோட்டா பீஃப் கறி, பரோட்டா பீஃப் கறி தான். எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உண்மையிலேயே. அதை ஃபஸ்ட்டு வாய் வைக்கும்போது எனக்குலாம் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு, ஏன்னா நான் காலைல வேறு சாப்பிடல. சாப்பிடும்போது மதியம் கிட்டத்தட்ட 12 மணி ஆகிடுச்சு. காலைல டீ தான் குடிச்சு போனோமா. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்தடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தான் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாபாய்.